மச்சான் சொன்னா கேளுடா, போய் கெஞ்சி காலில் ஊந்துடலாம்டா, காசு வேணா கூட ரெடி பண்ணி கொடுத்துடலாம்டா. டே இங்கெல்லாம் உட்கார முடியாதுடா, நம்ம ரூல்ஸ் எல்லாம் பேசினா விட மாட்டாங்கடா அவனுங்க. வேணே தானே பிடிச்சிருக்கணும் உட்கார வச்சுக்கிறானுங்க. தெரியாம நீ கத்தினே இருக்கடா லூஸ் மாதிரி, தயவுசெய்து சும்மா இருடா. அவங்க சார் அண்ணா சார் 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 ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். சார் நாங்கள் இந்த அளவுக்கு பெரிய பசங்களாம் இல்லை சார், எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். அந்த பேக் எடுத்துன்னு வந்து கொடுக்கலாம் தான் சார் நாங்கள் வந்தோம். இது நீ எங்களை தான் காரணம்னு சொல்லி உட்காரலாம். நல்லா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் எனக்கு. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அப்பா அம்மாலாம் தனியாக இருக்காங்க சார். ஏய் ஒத்து சும்மா இருண்டா, உனக்கு என்னடா பிரச்சனை? உனக்கு என்னடா பிரச்சனை இப்போ? நீ சைலண்டாக இருக்க மாட்டேடா நீ? டேய் உன் வீடு மாதிரிலாம் வீடு இல்லைடா, நான் தானே பார்த்துக்கணும். எல்லாத்தையும் விட்டு வந்தோங்க சார். அவன் லூஸ் மாதிரி பேசுகிறான் சார், நீங்கள் விட்டுருங்க சார் அவனை. சார் சார் அது தெரியாம பேசிட்டான் சார் அவன். சார் 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 தயவு செஞ்சு சும்மா மச்சான் ப்ளீஸ்டா, கெஞ்சி கேட்குறேன்டா. என்னால் வீட்டிலலாம் போய் அசிங்கமாலும் திட்டலாம் வாங்க முடியாதுடா என்னால். தேவையில்லாமல் வந்துடலாம், தேவையில்லாமல் வந்துடலாம். ஒழுங்கா அப்படியே விட்டு போயிடலாம்டா. அதை மயிறு மாதிரி வந்தா இதாத்துல வந்து கொடுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்னையும் மாட்டி விட்டுக்கிறடா நீ. வேலை தேர்றேன்னு சொல்லிட்டு வந்தான்டா. இப்போ நான் என்னடா சொல்லுவேன் அவங்க கிட்ட வீட்டில்? விடமாட்டாங்க போல இருக்கா. டே எல்லாம் வேணும்னே போட்டு அடிக்கிறாங்களா உள்ள எல்லாரையுமே. என்ன சொல்றதுன்னே தெரியல.